எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ சைலண்ட்டாக இருப்பவங்கலாம் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்? உலகம் அதிகமாக பேசுகிறவங்கள தான் ரொம்ப கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லும். ஆனால் ரியல் டேஞ்சரஸ் பீப்புள் அதிகமாக பேச மாட்டாங்க. சிலர் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த சைலன்ஸுக்குள்ளார அவங்க இருக்கிற அந்த அமைதிக்குள்ளார மிகப்பெரிய பெயின் இருக்கும், நிறைய ஏமாற்றம் இருக்கும், ரொம்ப அப்சர்வேஷன் இருக்கும், பயங்கர கண்ட்ரோல் இருக்கும். ஒரு சைலண்ட்டான மனுஷன் ரூமில் எல்லாரும் பேசும்போது கூட யார் யாரை பற்றி ஃபேக்காக பேசுகிறாங்க, யாரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கன்னு நோட் பண்ணுவாங்க. யார் ஜெலஸாக இருக்காங்க, யார் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க, யார் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் உடனே அதை வெளில காட்ட மாட்டான். அதுதான் டேஞ்சரஸ். அதிகமாக பேசுகிறவங்க எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களோட டெசிஷன் டேஞ்சரஸாக அக்யூரேட்டாக இருக்கும். சிலர் நினைப்பாங்க இவன் ரொம்ப குவைட்டான ஆள், ரொம்ப வீக்காக இருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த மாதிரி சைலண்ட் பீப்புள் ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் அதிகமாக பெயினை பார்த்துருப்பாங்க. நிறைய ட்ரஸ்ட் பண்ணி ஹர்ட் ஆகிருப்பாங்க. ஒருத்தங்களை நம்பி ஏமாந்துருப்பாங்க. நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி டயர்ட் ஆகிருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கள. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்பில் அந்த சைலன்ஸ் ஆரம்பிச்சிருக்கும். அப்படிங்கிறது தான் ஒரு நம்ப முடியாத, இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. யாரையுமே ஈஸியாக நம்பவே மாட்டாங்க. யார் கூடயும் அட்டாச் ஆக மாட்டாங்க, ஒட்டவும் மாட்டாங்க, வெட்டவும் மாட்டாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ சைலண்ட்டாக இருக்கிறவங்க டேஞ்சர்ஸ்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. அதே போல் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ ஒரு ரொம்ப அதிகமாக பேசுகிற மனுஷன் உடனே எக்ஸ்ப்ளோர் ஆயிடுவாங்க. இல்லாட்டினா ரொம்ப வெடிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் ரொம்ப பேசி வெடிச்சிருவாங்க. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப நேரம் காமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்டா அவங்க அப்படி ஜஸ்ட்டு அந்த இடத்த விட்டு ஈஸியாக குவைட்டாக மூவ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க எந்த ஒரு வார்னிங் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ட்ராமா பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு கீப் த டிஸ்டன்ஸ். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் கூட. ஏன்னா உங்களுக்கு அந்த சைலண்ட் பீப்புள் கண்டிப்பாக ரிவெஞ்ச் கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சிம்பிளாக டிஸப்பியர் ஆயிடுவாங்கல்ல, அதுதான் பிக்கஸ்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் த ஆப்போசிட் கைஸ். ஸோ ஒரு டேஞ்சரஸ் திங்ஸ் என்னென்னா, அவங்க இந்த சைலண்ட் பீப்புள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சரஸ் திங்க் என்னென்னா, அவங்க சைலண்ட்டாக மனசில் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் அவங்கள பண்ண டிஸ்ரெஸ்பெக்ட்டு, நீங்கள் அவங்கள ஏமாத்திருந்தீங்க அப்படின்னாலும் அவங்க கண்டிப்பாக அதை மனசில் சேவ் பண்ணிக்குவாங்க, மறக்கவே மாட்டாங்க. அதுக்காக அவங்க கேட்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ரொம்ப நேரத்தில் அந்த சைலன்ஸ் வீக்னஸ் கிடையாது அவங்களுக்கு. ஸோ நான் இப்போ பேசினா என்னோடய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் கால்ட் வெரி குட் மெச்சூரிட்டி. அதனால் எப்பயுமே வாழ்க்கையில் அமைதியாக இருப்பவங்கள கண்டிப்பாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவங்க பேச மாட்டாங்க, ஆனால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அந்த சைலண்ட் பீப்புள் ஆல்வேஸ் டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சைலண்ட் பீப்புள் டேஞ்சரஸ் கிடையாது. அவங்கள அந்த சைலன்ஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்த அவங்க லைஃபு தான் டேஞ்சரஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறதுனா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.